தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதாவது அமெரிக்காவுடைய ஒரே பாலிசி என்னன்னு சொன்னா, உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்னது அமைதியின்மையை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு பதட்டமான நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை விற்கணும். உலக வணிகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இன்க்ளூடிங் கச்சா எண்ணெய். பல ஆண்டுகளாக நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும், அரசியல் பதட்ட நிலையை ஏற்படுத்தணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி மேல 6 முறை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, கொலை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. கடைசியா நடந்தது சீனால. காலையில என்னாச்சு, அவங்கெல்லாம் சலோ சன்சத் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்திற்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மார்ச் பண்றாங்க. அடிச்சு உதச்சு எல்லாரையும் உட்காத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா அப்படின்னு 2 பேர் அந்த டாப் லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கான்டாக்ட் வந்திருக்குது. ஜேபி நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா எங்களை பார்க்கறதுக்கு வர சொல்றாரு, நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த போராட்டம் இதோட க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடி இன்னைக்கு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறிவிட்டார். இது அமெரிக்காவுக்கு கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இவர் டீடாலரைசேஷன் பண்றாரு. இவர் டீடாலரைசேஷன் என்ன, அமெரிக்காவினுடைய நாணயத்தினுடைய ஏகாதிபத்தியத்தை இவர் உடைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா, ஏன்னா ஏற்கனவே சைனாக்காரன் பண்ணிட்டான், இப்போ பிரிக்ஸ் கரன்சி வரை வந்துடுச்சுன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியம் குறைஞ்சிருமேங்கிற அவங்க பயப்படுறாங்க. எப்படியாவது நரேந்திர மோடியை ஒழிச்சு கட்டணும். அதுக்காக தான் பங்களாதேஷ்ல கலவரம் ஆரம்பிச்சது. ஓப்பனாவே சொல்றேன், அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சதி. அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரே ஒரு குறி நரேந்திர மோடியை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான். அந்த சதி திட்டத்திற்கு ஒரு கருவியாக தான் இவங்க போறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக் அவர்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம், இதெல்லாம் எதற்காக அப்படி நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக அந்த நாடாளுமன்றம் கூடுக இந்த நேரத்துல ஏன் இப்படி நடக்குது? அவங்களுடைய போராட்டம் இந்த குளிர்கால தொடருக்கு எதிராக இல்லை, அல்ல தொடர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் கசிவு ஏற்பட்டது, தேர்வுத்தாள் கசிவு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து சிபிஎஸ்சிலையும் அதே மாதிரி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் டிஇடியில ஏற்பட்டது. இது மாதிரி பல சமயங்கள்ல தேர்வுத்தாள் குளறுபடிகள் அப்படி இல்லைன்னு சொன்னா மார்க்கிங் குளறுபடிகள் இதெல்லாம் வருது. அதனால நிறைய மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாகிறது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஆரம்பிச்சாங்க. இது ஜெனிசிஸ் கொடுத்தது ப்ராபபிளி நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு கேஷுவலா இந்த மாதிரி நிறைய பேர் பிஐஎல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிம்பாங்க, பொது நல வழக்கு. யாரு வேணாலும் பொது நல, நீங்க கூட போய் பொது நல வழக்கு போடலாம். அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி என்ன எல்லாரும் பொது நல வழக்கு போட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்குலாம் ஒரு வேலையே கிடையாதா? ஜென்சி, இது மாதிரி ஜென்சி அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலையே கிடையாதா? எல்லாத்துக்குமே ஒரே போராட்டமா போயிட்டு இருக்கு. ஆனா பொதுநல வழக்கு, ஊனா பொதுநல வழக்கு போட்டு வரீங்க, ரொம்ப நியூசன்ஸா இருக்கு, எல்லாம் காக்ரோச் மாதிரி ஆயிட்டீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கரப்பாம்பூச்சி மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாதாரணமா என்ன ஆகும், ஒரு நீதித்துறையில இருக்கிற ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயிலிருந்து வார்த்தையை விடும்போது அளந்துதான் விடணும், சுற்றுமுற்று பார்த்து விடணும், அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத பார்த்து தான் விடணும். அது இல்லாம இவர் விட்டுட்டாரு. எப்படி நம்ம பிஆர் கவை கேட்டார் இல்லையா, மகாவிஷ்ணுடைய சிலை உடைஞ்சிருக்கு, நாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ முறையிட்டு பார்த்தேன், பண்ணல, நீங்க அவரை பண்ண வைங்க, பண்ண சொல்லுங்க, ஒரு ஆர்டர் போடுங்கன்னு கேட்டதுக்கு
நீ போயிட்டு அந்த மகாவிஷ்ணுகிட்டே ஏன் கேட்க கூடாது அப்படின்னு கேட்டார் பாருங்க. இதெல்லாம் தான் வாய் துடுக்கு. அதாவது அவங்களுடைய மனசுல ஆழத்துல இருக்கிற அந்த வெறுப்பு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் வெளிப்படுது. அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், நீதித்துறையில இருக்கிறவங்களும் அரசுல இருக்கிறவங்களும் வாய் பேசும்போது வார்த்தைகளை ஜாகிரதையாக கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இதை சொன்ன உடனே நம்ம நாட்டுல யாரும் அதை பிடிக்கல, அமெரிக்காவில உட்கார்ந்து இருக்கிறவன் பிடிச்சிட்டான். அட, நம்மள காக்ரோச் அப்படின்ட்டாரே அவரு, கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாரு, உடனே கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அது உடனே அது யாரு, அதுக்கு பின்னால இருக்கிறது யாரு, ஜார்ஜ் சோரோஸ், அமெரிக்க அரசு, இவங்க ஃபவுண்டேஷன்ஸ், இவங்களா இருப்பாங்க இல்லையா, கிளின்டன் ஃபவுண்டேஷனு, ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், அது மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது அறக்கட்டளைகள் இருக்கும் அமெரிக்காவில். அவங்க எல்லாருமே அதுல வந்து ஆக்ஸ்போர்டு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஆன்டி இந்தியா சித்தாந்தம் ஒன்று இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வருவாரு. அவங்க அதை கேப்சர் பண்ணிட்டு அதையே ஒரு பெரிய இயக்கமா மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ராகுல் காந்தி மேல அவங்களுக்கு வந்து, அதாவது இந்த இயக்கங்கள், அதாவது அமெரிக்காவுடைய ஒரே பாலிசி என்னன்னு சொன்னா, உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்னது, அமைதியின்மையை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு பதட்டமான நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும், அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை விற்கணும், உலக வணிகத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இன்க்ளூடிங் கச்சா எண்ணெய். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் போர் முடியறதும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இஸ்ரேல கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசணும்னு சொன்னா அவரும் ஒத்துக்குவார், நேதன்யாகு. ஆனா வேணும்னே அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், அப்பதான் வந்து உலக எண்ணெய் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெனிசுவேலா ஆல்ரெடி கைக்குள்ள போட்டுக்கிட்டாச்சு இவரு. அதே மாதிரி இப்போ உக்ரைன் ருஷ்யா போர் இருக்கு, அதையும் வேணா நினைச்சா அவங்களால நிறுத்த முடியும். ஆனா நிறுத்த மாட்டாங்க. பல ஆண்டுகளாக நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும், அரசியல் பதட்ட நிலையை ஏற்படுத்தணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி மேல 6 முறை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, கொலை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. கடைசியா நடந்தது சீனால. அன்னைக்குதான் பங்களாதேஷ்ல ஒரு அமெரிக்கன் வந்து சுட்டு கொல்லப்பட்டான். எப்படி கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது தெரியாம போச்சு. சோ இந்த இயக்கங்கள் எல்லாமே ராகுல் காந்தி மேல இப்போ நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்க நினைச்சாங்க ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம். எப்படி நம்ம விவசாயிகள் சட்ட திருத்த போராட்டம் நடந்தது, எப்படி நம்ம குடியுரிமை சட்ட திருத்த போராட்டம் நடந்தது, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல பண்ணி பார்க்கலாம். அதுக்குதான் பெகாசிஸ் ஆரம்பிச்சாங்க, அதுக்குதான் அடானி ஆரம்பிச்சாங்க, அம்பானின்னு ஆரம்பிச்சாங்க, செபி சீஃப் இருந்தாங்க இல்லையா, மாதவி பூச் அப்படின்ட்டு, அவங்க பேர்ல கூட ஒரு குற்றச்சாட்டு போட்டு பாராளுமன்றத்தை முடக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னைக்கு எல்லாம் இவங்க பாராளுமன்ற தொடர் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு கரெக்டா அதுக்கு முன்னால ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாரு. அவருக்கு பல அமைப்புகள் அவருடைய மனசுல பல விஷயங்களை போட்டு அவரை குழப்பி வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவர் நடைமுறைப்படுத்துறது தான் ராகுல் காந்தியோடைய வேலை. அந்த வேலையை அவர் சரியா பண்ணல அப்படிங்கிற அந்த காரணத்தினால, ஏன்னா நீங்க ஒரே ராக்கெட்டை திருப்பி திருப்பி மேலே விட்டுக்கிட்டு இருக்கீங்க, கீழே கீழே விழுதுது. அதனால அது பிரயோஜனம் கிடையாது, தூக்கி போட்டுருங்க, புது ராக்கெட் போடலாம் அப்படின்ட்டு அபிஜித் திப்கே அப்படிங்கிற அந்த பையனை பிடிக்கிறாங்க அவங்க. அபிஜித் திப்கேக்கும் ஓகே, நம்ம ஒரு திடீர்னு நம்மளுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது, புகழ் கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது, பணம் கிடைக்குது அப்படின்னு உடனே அவரும் அதுல குதிச்சுட்டுறாரு. அவ்வளவுதான் இந்த பாயிண்ட். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, தர்மேந்திர பிரதான பதவி நீக்கணுங்கிறாங்க. ஒரு ஆளை பதவி நீக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதான்னா அது கிடையாது. ஏன்னா பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே, நீங்க பதவி நீக்கிட்டீங்க, அரவிந்த கொண்டாந்து போட்டுட்டீங்க, அரவிந்த் கரெக்டா பண்ணிடுவாரு என்ன நிச்சயம் இருக்கு? அரவிந்த் கரெக்டா பண்ணிடுவாரா? அரவிந்த் என்ன கில்லாடியா? அரவிந்த் தப்பு பண்ண முடியும் இல்லையா? அது வேணா வாசுதேவனை போட்டா தப்பு பண்ண மாட்டாரா? அதே மாதிரிதான். அதனால இது ஒரு தீர்வு கிடையாது. சிஸ்டம்ல எங்க ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஏன்னா கவர்மெண்ட்ல அந்த அளவில் அவங்க பண்றாங்கன்னு சொன்னா எனக்கு தெரியும் சார். செகண்ட் டைம் அவங்க நீட் எக்ஸாம் நடத்தும் போது ஜூன் 21ஆம் தேதி எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பர்சனலா நான் பார்த்திருக்கேன், அதை என்னுடைய கண்ணால நான் பார்த்திருக்கேன். எப்படி ஏர்போர்ட்ல வந்து இறங்கிச்சு, அங்கேருந்து எங்க எல்லா ஊர்களுக்கும் சென்டர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு எப்படி டிஜிட்டல் கீ இருக்கும், எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, இதெல்லாமே இருக்கு அதுல. ஆனா அப்படியும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு சொன்னா, தவறு நடந்த இடம்
தவறு செய்தவர்களை தான் கண்டுபிடிச்சு உள்ள போகணும், அது உள்ள போட்டாச்சு. அதுக்காக நீங்க வந்து ஒட்டுமொத்தமா சிஸ்டமே தவறு, நீட்டே வேண்டாம் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து 21 நாளா அவங்க சோனம் வாக்சூக்கெல்லாம் இதெல்லாம் வரதுக்கு அவசியம் கிடையாது. இன்னைக்கு லேட்டஸ்டா ஷாபனா அஸ்மி அங்க போய் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதாவது மத்திய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிறாங்களோ, பிரகாஷ் ராஜ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், கமல்ஹாசன்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கமலஹாசன் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதே ஒரு இது கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இது பசுவதை பத்தி ஏதோ பேசும்போது அவர் ஒண்ணு சொன்னாரு, நான் என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னாரு. நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. உங்களை சொன்னது என்ன? நடு ரோட்ல ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான். அது என்ன தப்பு? நீ சாப்பிடு, பள்ளி சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு. அதை எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. அதே மாதிரி ஹாலிவுட் பாலிவுட்ல இருக்கிற எல்லாரும், ஐ மீன் பாலிவுட் கோலிவுட், தமிழ்நாடு திரை உலகம், அதே மாதிரி டாலிவுட்ல இருந்துலாம் ஜாஸ்தி போறது கிடையாது. அதாவது கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியிலாம் அங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேத்தலாஜிக்கல் டிஸ்லைக் ஃபார் நரேந்திர மோடி, பிஜேபி. ஏன்னா இந்த நாட்டுல எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. 140 கோடி பீப்புளுக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, வருமானம் பெருகுது, ஜிஎஸ்டி அதிகமாகுது, மாநிலங்களுக்கு வருவாய் அதிகமாகிட்டு இருக்குது. ஈரான்லயும் இது வளைகுடா நாடுகள்ல வந்து போர் நடக்கும் போது கூட ஒரு பெட்ரோல் பம்ப் கூட மூடல சார், ஒரு எல்பிஜி கடை கூட மூடல. இன்னைக்கு நம்மளுக்கு எல்பிஜி கிடைச்சிக்கிட்டு இருக்கு, பெட்ரோல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அடுத்ததா நம்ம ஆட்சி பண்ண முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் போயிட்டு அங்க இது பண்றாங்க, தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. காலையில என்னாச்சு, அவங்க எல்லாம் சலோ சன்சத் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்திற்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மார்ச் பண்றாங்க. அடிச்சு உதச்சு எல்லாரையும் உட்காத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா அப்படின்னு 2 பேர் அந்த டாப் லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கான்டாக்ட் வந்திருக்குது. ஜேபி நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா எங்களை பார்க்கறதுக்கு வர சொல்லிருக்கிறாரு, நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது நான் கன்ஃபார்ம் பண்ண முடியல. டெல்லி அரசுல இருந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பாக்குறோம், அதுலயுமே கன்ஃபர்மேஷன் வரல. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் தனியா அங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோனம் வாங்சுக்கு அதே மாதிரிதான் லத்தாக்ல இருந்து இங்க வராரு. அவரு வந்து லத்தாக்ல இருக்கிற போராளி தான். லத்தாக்குல அந்த உலக வெப்பமயமாதல்னால இதெல்லாம் நீர்நிலைகள்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு, பனி உருகிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. இன்டர்நேஷனல் ஃபேமஸ் ஆளு அந்த ஆளு, நோ டவுட் அபவுட் இட். அவர் வந்து பலவிதமான இயற்கை சூழ்நிலை பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவர் ரொம்ப அருமையான ஆளு. ஆனா தேவையில்லாம இங்க வந்து இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவருடைய பேரை கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கும் நரேந்திர மோடிக்கும் ஆகல. ஏன் ஆகல அப்படின்னு சொன்னா, லத்தாக்கா அவங்க பிரிச்சுட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் லத்தாக் இருந்தது இல்லையா, ஜம்மு காஷ்மீர் செப்பரேட் பண்ணிட்டு லத்தாக்கை செப்பரேட்டா பண்ணிட்டாங்க. லத்தாக்கை வந்து இன்னைக்கு இப்போ அது ஒரு மாநிலமா மாத்தணுமா, யூனியன் டெரிட்டரியா மாத்தணுமா, அது உள்ளுக்குள்ள ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல. இட் வில் டேக் டைம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப அவசரம். அதாவது அங்க இருக்கிற மலை ஜாதி மக்களுக்கு, அந்த மலை ஜாதி மக்களுடைய அந்த மலை பகுதியினுடைய தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தான் சொல்றது. அதனால இன்னைக்கு இந்த போராட்டம் இதோட க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜார்ஜ் சோரோஸ் வந்து ராகுல் காந்தி மேலேயே வந்து பெட் கட்டிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி படு பயங்கரமான தோல்வி. இப்போ இவங்களும் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, மத்திய அரசு அழைக்காமலேயே மத்திய அரசு எங்களை அழைத்தது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இப்போ 2 பேர் அங்க போயிருக்கிறாங்கிறத பாக்குறோம். தேங்க்யூ சார். இதுல குறிப்பா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சோனம் வாங்சுக் அவர்களினுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் ஒரு பக்கம், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குறிப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது இதுக்கு பின்னாடி இருந்து மூளையாக செயல்படுது. முக்கிய நபராக நீங்க யாரை பாக்குறீங்க? எல்லாருமே சிஏன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க, எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான கருத்தும் கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை?
இல்ல அதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஆனா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் இருக்கு. ஏன்னா இவர் வந்து அமெரிக்கால இருந்தாரு. அமெரிக்கால இருக்கும்போதே பல இயக்கங்களோட அவருக்கு தொடர்பு இருந்ததுங்கிறது ஏற்கனவே வலைதளங்கள்ல வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிராக யாரு சாம் பித்ரோடா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சாம் பித்ரோடா தான் வந்து ராகுல் காந்தியை அவ்வளவு டெவலப் பண்ணி போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவரே வந்து ஒரு ஏமாற்றத்தோட வருத்தத்தோட இருக்கிறாரு. நம்ம ஆளு வந்து கிளிக் ஆகலையே அப்படின்னுட்டு. ஸோ அடுத்தது இவர் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பார்க்குற மாதிரி இருக்கலாம். அது இல்லைனாலும் ஜார்ஜ் ஜார்ஜோட ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், நான் சொன்ன மாதிரி பில் கிளின்டன் ஃபவுண்டேஷன், இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. வெளிநாடுகள்லேருந்து இயக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு எல்லாமே இந்தியாவில் ஒரு அசாந்தி நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா பிரதமர் மோடி இன்னைக்கு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறிவிட்டார். இது வந்து அமெரிக்காவுக்கு கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் டீடாலரைசேஷன் பண்றாரு. இவர் டீடாலரைசேஷன் என்ன, அமெரிக்காவினுடைய நாணயத்தினுடைய ஏகாதிபத்தியத்தை இவர் வந்து உடைக்கிறாரு. 60 நாடுகள்ல நம்மளுடைய யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளுடைய கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா, ஏன்னா ஏற்கனவே சைனாக்காரன் பண்ணிட்டான். சைனாக்காரன் அவன் பண்ற வர்த்தகத்துக்கு அவனுடைய ஸ்விஃப்ட் மெக்கானிசம் மாதிரி அவனுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு, அதை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பிரிக்ஸ் கரன்சி வரை வந்துடுச்சுன்னு சொன்னா அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியம் குறைஞ்சிருமேங்கிற அவங்க பயப்படுறாங்க. எப்படியாவது நரேந்திர மோடியை ஒழிச்சு கட்டணும். அதுக்காக தான் வந்து பங்களாதேஷ்ல கலவரம் ஆரம்பிச்சது. அதுக்காக தான் நேபாள கலவரம் ஆரம்பிச்சது, ஸ்ரீலங்கால கலவரம் ஆரம்பிச்சது, மால்டீவ்ஸை தூண்டி விட்டது, மால்டீவ்ஸ் மாலத்தீவுகளை தூண்டி விட்டது. எல்லா பக்கத்துல இருந்தும் இந்தியாவை எப்படியாவது கவர் பண்ணி நரேந்திர மோடியை ஒடுக்கணும் அப்படிங்கிறதான் அமெரிக்க அரசாங்கம். ஓப்பனாவே சொல்றேன், அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சதி. அவங்க வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரே ஒரு குறி நரேந்திர மோடியை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான். அந்த அந்த சதி திட்டத்திற்கு ஒரு கருவியாகத்தான் இவங்க போறாங்க. தேங்க்யூ. ஓகே சார். சார், இந்த தடவை இன்றைக்கு இந்த தொகுதி மறுவரையறைக்கான இந்த மசோதா அப்படின்றது, இந்த பில் பாஸ் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா 10வது தமிழ்நாட்டுல இப்போ திமுக கூட்டணியில இருந்து எல்லாமே உடஞ்சு வெளியே போயிட்டாங்க, தாவே கூட இணைஞ்சிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க, தனி பெரும்பான்மையோடு இவங்க மட்டுமே. சோ இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மசோதா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி இன்னைக்கு அந்த மசோதா வரல. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் மசோதாவே வந்து இந்த ஜட்ஜஸ் உச்ச நீதிமன்றத்தை 33 பேரா 37 பேரா மாத்திர இதுதான். இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகே நல்ல மசோதா தான் இது, உடனே நாங்க ஒப்புதல் கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒரு சின்ன விவாதம் வச்சுட்டு ஒப்புதல் கொடுத்துருக்கலாம். அதுலயே உங்களுக்கு வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. அதாவது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குழு பண்ற மாதிரி. அதாவது இப்பெல்லாம் நீதிபதிக்குள்ளே பண்ணிக்கிறாங்க. யாரு உன்னோட மாமாவா, மாமன் மகனா, சரி அவனை அங்க போடு, இது யாரு உன்னுடைய மச்சினிய அவளை அங்க போட்டுரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவங்களுக்குள்ளேயே அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டுக்குவாங்க. கோலிஜியம் சிஸ்டம்னு கௌரவமா சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, மாமா மச்சான் தான், வேற எதுவும் கிடையாது. பெரியப்பா பையன் சித்தப்பா பையன், அவ்வளவுதான். அதை மாத்தணும்னு நரேந்திர மோடி முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் அதை முடியல. இப்போ இதோட சேர்த்து இதையும் பேசியிருக்கணும் அவங்க. ஆக்சுவலி அதையும் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து 2/3 மெஜாரிட்டியில நீங்க பாஸ் பண்றீங்க இல்லையா, அப்போ இதையும் நீங்க 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. பட் அன்பார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகளுக்கு ஒரு திட்டமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகளுடைய குரலாக இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரா? கிடையாது. மு.க. ஸ்டாலின் ஹிந்தி பேச தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. மம்தா பானர்ஜி ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ஆகி போட்டாரு. சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது. சரத் பவார் சும்மா 5, 6, 8 எம்பிகளை வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிறது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி முந்தா நாடு தான் இது இங்கிலாந்துல இருந்து வர்றாரு. வரும்போது கூட அவர் வந்து இறங்குறது வந்து இதுல இருந்து இஸ்தான்புல்ல இருந்து வர பிளைட்ல இறங்குறாரு. இஸ்தான்புல் அப்படிங்கிறது துருக்கி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிரி நாடுன்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க அந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் எல்லாம், கிலாஃபத் இயக்கம், அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. அதெல்லாம் வந்து மகாத்மா காந்தி வந்து நம்ம தலையில திணிச்சது. அதனால நம்மளுக்கு அதிகமா பிரச்சனை தான் ஆச்சே தவிர அதனால அவங்களுக்கும் லாபம் கிடையாது, நம்மளுக்கு லாபம் கிடையாது, நம்மளுக்கு நஷ்டம் தான் அதிகமாச்சு. ஸோ அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் துருக்கி நம்மளுக்கு எதிர். சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர்ல கூட துருக்கி ட்ரோன்களை தான் வந்து பாகிஸ்தான் நம்ம மேல போட்டுக்கிட்டு இருந்தான். 400 ட்ரோன்ஸ் ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருந்தான்.
அதனால துருக்கியிலேருந்து வராரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வரும். இதுக்கு முன்னாலையும் கூட என்ன பண்ணுவாரு, அவரு கொலம்பியா போவாரு, கேம்பிரிட்ஜ் போவாரு, ஆக்ஸ்போர்ட் போவாரு, இல்லைன்னா வேற எங்கேயும் போவாரு. சீன அதிகாரிகளை சந்தித்து விட்டு வருவார். கைலாஸ் மானசரோவர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன தூதர்களை சந்திச்சுட்டு வருவாரு. இங்க வந்தது அப்புறம் கரெக்டா ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போடுவாரு. என்னது, பெகாசிஸ் அப்படிம்பாரு. அப்ப இல்லைன்னா செபி சேர்மன் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டாரு, அவரு தான் அடானியை காப்பாத்துறாரு அப்படிம்பாரு. இல்லைன்னா அடானி வந்து உலக அளவுல அவர் சொன்னதுதான், அடானி வந்து அமெரிக்கால ஃபாரின் கம்பெனிஸ் ஆக்ட் வயலேட் பண்ணிடுறாரு, லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. இங்க இருக்கிற அந்த அது என்ன சொல்றது, மின் உற்பத்தி, அதாவது சோலார், சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி மின் உற்பத்தி பகிர்வுல வந்து இவங்க தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட் வாங்கிக்கிட்டு அமெரிக்க கம்பெனி கான்ட்ராக்ட் இங்க வாங்கும்போது லஞ்சம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றமே அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்த மாதிரிதான் வந்து ராகுல் காந்தி ஒவ்வொன்றா கொளுத்தி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்பவும் ஏதாவது கொளுத்தி போடுவாரான்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கொளுத்தி போடவே இல்லை. இவங்க என்ன கேட்கறாங்க இந்த பாராளுமன்றத்துல அப்படின்னா, நீங்க வந்து இந்த வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு பில் இருக்கு. அதாவது வந்தே மாதரம் பில்லை பத்தி ஒரு சின்ன இது, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அப்படின்ட்டு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. எப்போ 1971 கொண்டு வந்தாங்க. அப்போ யாரு இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டினுடைய கொடி, நம்ம நாட்டினுடைய அந்த வர்ணங்கள், நம்ம நாட்டினுடைய மற்ற சின்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, அசோக சக்கரம், இது மாதிரி எல்லாம் அசோக சக்கரம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவமதிக்க கூடாது. அவமதிச்சிங்கன்னா 3 வருஷம் உள்ள போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதை பரவலாக்கணும், மக்கள் வந்து அதை வந்து பல இடங்கள்ல யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, நம்ம வெற்றி பெற்று விட்டோம்னு சொன்னா உடனே மூவர்ண கொடி விரிச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த இஸ்லாமியர்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்க, கீழே காலில் போட்டு மிதிப்பாங்க, இல்லைன்னா அதை கீழ்ச்சி போடுவாங்க, குப்பை தொட்டியில போடுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த வரிசையில, நேஷனல் சிம்பல் வரிசையில வந்தே மாதரம் தேசிய கீதத்தையும் நீங்க அவமதிக்க முடியாது. தமிழ்தாய் வாழ்த்து கூடவே தேசிய கீதம். ஆனா தேசிய கீதத்தை நீங்க அவமதிச்சுட்டு நீங்க தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்தே மாதரத்தையும் ஒரு நேஷனல் சிம்பலா அவங்க மாத்துறாங்க, கொண்டு வராங்க. ஏன்னா வந்தே மாத்திரம்ங்கிறது தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறது தான். நம்ம நாடு இருந்தால்தான் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஏன்னா உலகமே நாடுகளாகத்தான் பிரிஞ்சிருக்கு. யாரும் ஊரே யாவரும் கேள்வினா அதெல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம வெளியில போனோம்னு சொன்னா ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு இதுதான் போறோம். அதுக்கப்புறமா தான் தமிழன், அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாம் போறோம். ஸோ நம் தாய் மண்ணை வணங்குவோம் அப்படிங்கிறது சொல்றதுல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு 1927 அந்த பிரச்சனை இருந்தது. அதனாலதான் மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு, அந்த அந்த பாடல்ல ஒரு சில வரிகளை நீக்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதை நீக்கினாலும் நீக்கலைனாலும் வந்தே மாதரத்தை பாடணும், வந்தே மாதரத்தை நீங்க அவமதிக்க கூடாதுன்னு அதை கொண்டு வராங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பாராளுமன்றம் நடக்கிறதுனா வித்தின் 10 minutes இவங்க வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சாங்க. பாராளுமன்றம் நடக்கிறது, ஏன் ரகலை பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பேசுங்க. பாராளுமன்றத்துல நீங்க சொல்ற மாதிரி விதிகள் கிடையாது. பாராளுமன்றத்துக்குன்னு விதிகள் இருக்கு. பாராளுமன்ற விதிகள் படி சபாநாயகர் சபையை நடத்துகிறார். அவர் உள்துறை அமைச்சகம், பாராளுமன்றத்துறை, அலுவல் துறை, அதுக்கப்புறமா சட்டத்துறை, இவங்க 3ஐயும் கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்க வந்து அஜெண்டா போடுவாங்க. மத்திய அரசு என்ன சொல்லணும், இதெல்லாம் நாங்க கொண்டு வர போறோம், எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சபாநாயகர் கேட்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளும் இதெல்லாம் கொண்டு வர போறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் அதை டீட்டெயில் போடுவார், லிஸ்ட் போடுவாரு. அப்படிதான் நடக்குமே தவிர நீங்க போன உடனே கத்தினா என்ன சார் அர்த்தம்? அதாவதுங்க, இந்த லாஸ்ட் 14 years 12 years நம்ம பாக்குறோம், தொடர்ச்சியா பாராளுமன்றம் ஆரம்பிச்ச உடனே கத்தல், உடனே சேர் மேலே ஏறி நிக்கிறது, டேபிள் மேலே ஏறி நிக்கிறது, பேப்பரை கட்சி தூக்கி போடுறது, அந்த வெல் அப்படிங்கிற அந்த பகுதியில போய் நிக்கிறது, சபாநாயகருக்கு முன்னால் போய் நிக்கிறது,
சபாநாயகருக்கு மேல இதை போடுறது, பேப்பரை சுருட்டி போடுறது, இதெல்லாமே வந்து இவங்க பண்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, இவங்களுக்கு வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. இதனால நீங்க யாரை திருப்திப்படுத்த போறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்க யாரை திருப்திப்படுத்த போறீங்க? பொதுமக்களை சார், பொதுமக்களுக்கு போரும் போரும் ஆகி போச்சு. ஆனா இந்த மாதிரி பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஸ்தம்பிக்கிறதுனால யாருக்காவது சந்தோஷமாகுதுன்னு சொன்னா அது வெளிநாட்டு தீய சக்திகளுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உங்களுக்கு இதனால எந்த விதமான அரசியல் லாபமும் கிடையாதுங்கிறது திருப்பியும் நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட எதிர்கட்சிகள் ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார், ஆக்சுவலா அந்த தொகுதி மறுவரையறை எப்ப அந்த பில் பாஸ் ஆகுது என்னன்றது ஒரு பக்கம் இருக்க, அதுல உள்ளக்கூடிய அந்த முக்கியமான சில பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு குறைவாக போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக போகுது, இதைத்தான் விமர்சனமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த பில் வரும்போது கூட. இப்போ என்ன விமர்சனத்தை வைக்க போறாங்க? அதற்கு என்ன பதில் இப்போதைய மத்திய அரசு சொல்ல போகுது? இல்ல, ஆல்ரெடி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதாவது இதுல நிறைய பேருக்கு என்ன புரியல அப்படின்னு சொன்னா, தொகுதி வரையறைங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. ஏன்னா வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கும்போது ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கு 7 லட்சம் பேர்லாம் அப்படி இருக்க முடியாது. மக்கள் தொகை அதிகரிக்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுதான் இது கொள்கை. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அரசியலமைப்பு சட்டப்படி 368 பில், அது அரசியலமைப்பு சட்ட பிரிவு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் தான் எனக்கு. ஸோ அதன்படிதான் பண்ணியாகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மகளிர் இட ஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்துட்டு 33% 2023 பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சட்ட திருத்தத்துல என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையுடன் அது சேரும் அப்படின்ட்டாங்க. தொகுதி மறுவரையுடன் வேற இன்னொன்னு சேர்க்க சொன்னாங்க. அது என்னது, 2011 சென்சஸ் படி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா 2026 சென்சஸ் வரும். 2026 சென்சஸ் படி தொகுதிகள்லாம் எவ்வளவு பெருசாயிட்டு இருக்கு, எவ்வளவு சின்னதா இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொகுதி மறுவரையறை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஒரு தொகுதியிலையும் ஒரு மாநிலத்திற்கும் 50% அதிகம் பண்ணிடலாம். 40 இருந்ததுன்னா 80, 60, 80 இருக்குதுன்னு சொன்னா 120 அப்படின்ட்டாங்க. தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இப்போ இருக்கிறது 7.18%. அதாவது 39 டிவைடட் பை 543 ஒரு 7.18 வருது. அதனால அந்த விகிதாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 59 கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 39ங்கிறது 39, 49, 57, 58 வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 815 வருது. ஏன்னா இப்போதைக்கு வந்து யூனியன் டெரிட்டரி அதுக்கெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், 35 கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம அது 815 நான் குறைக்கிறேன். இப்போ 59 டிவைடட் பை 815 நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கூட 7.2% தான் வரும். இப்போ 7.18% இருக்கு, 7.2% வரும். என்ன 0.02% அதிகரிக்க போகுது, கம்மியாக போறது இல்லை. இது வந்து டிஎம்கேக்கு ஏன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது புரியல, எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி புரியுது அப்படின்னா, மூளை அப்பப்போதான் வேலை செய்யுமா? எதிர்கட்சியாக இருக்கும் போதும் உங்களுக்கு மூளை வேலை செய்யுமா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்யாதா? கேட்போம்ல நாங்க. ஸோ இந்த ஒரு அப்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆக போறது அப்படின்னு சொன்னா, இதை வந்து பலர் ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு 319 பேர் இருக்கிறாங்க. 319 பேரை அவங்க வந்து டீட்டெயில் பண்ணியாச்சு. எப்படி, ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து வந்தவங்க, இவங்க திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, ஏக்நாத் ஷிண்டே, அதாவது உத்தவ் டாக்கரே சிவசேனாலேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறமா சரத்பவார் கட்சியிலேருந்து வந்தவங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியிலிருந்தும் கூட ஒரு சிலர் மாற்றி வாக்களிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதை தவிர டிஎம்கே 22. அங்கதான் டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் வருது. அதுக்குதான் தலைவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, நரேந்திர மோடி எதிர்க்காதீங்க, மந்திரிகளை எதிர்க்காதீங்க, மத்திய அரசை எதிர்க்காதீங்க அப்படின்னுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், நம்மளுக்கு பெரிய அவமானமா போச்சு, கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாது, டிஎம்கேக்கு வேற ஏதாவது கூட்டணி வச்சுட்டு தான் ஆகணும், அடுத்த 10-15 வருஷம் இன்னும் அங்க பாஜக ஆட்சி தான்,
அதனால நம்ம வந்து கருணாநிதி ஃபார்முலாவை போட்டுடலாம். எப்பப்போ மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் கருணாநிதி அங்க போய் ஓடி போய் ஒட்டிக்குவாரு. இந்திரா காந்தி இருக்கும்போது இந்திரா காந்தியோட ஒட்டிக்கணும், விபி சிங் இருந்தாருன்னா அவர் கூட ஒட்டிக்கணும், ராகுல் காந்தி இருந்தாருன்னா அவர் கூட ஒட்டிக்கணும், நரசிம்மராவ் கூட ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா இவர் வந்தாரு, மன்மோகன் சிங் கூட ஒட்டிக்கணும். மன்மோகன் சிங்கும் வந்து காலால் எட்டி உதைச்சாரு 2013 இவங்க பண்ணின ஊழலை தாங்காம இவங்களை போட்டு விரட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறமா நரேந்திர மோடி வந்த உடனே ஓடி போய் ஒட்டிக்கணுமா இருந்துச்சு, ஒட்டிக்கல. அது யாருடைய தப்பு? கருணாநிதியுடைய தப்பு. கருணாநிதி அந்த காலத்துல 92 வயசோ 89 வயசோ முன்னால யார் நிக்கிறாங்கிறது தெரியல, ஞானம் இருக்கல. அதனால அவர் வந்து நரேந்திர மோடி கூட கூட்டணி அன்னைக்கு வைக்கல. அன்னைக்கு மட்டும் அவர் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா 12 வருஷம் டிஎம்கே எம்பிக்கள் எல்லாம் அங்க வந்து மந்திரிகளா இருந்திருப்பாங்க. 4 பேர் 3 பேர் 2 பேர் மந்திரிகளா இருந்திருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கருணாநிதி அதை பண்ணல. கருணாநிதியினுடைய மரணத்திற்கு பிறகும் ஸ்டாலின் அதை பண்ண முடியல. இப்போ 319 ஆயிடுத்து. இப்போ இந்த 22 இன்னும் ஒரு சிலரெல்லாம் சேர்த்து. ஆனா என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க, மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்போ அந்த சமயத்துல பாராளுமன்றத்துல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, யாரு ஓட்டு போடுறாங்க, அதன் அடிப்படையில தான் இது தீர்மானம் செய்யப்படும். அப்படிங்கும் போது எனக்கு என்ன தோன்றது, ஏப்ரல் மாசம் 16, 17, 18 தேதிகள் 3 தேதிகள்ல அவங்க வந்து மூக்கோடைய அடிபட்டது. நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த ட்ரிப் அது பாஸ் ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கேயும் உள்ள வந்துடும். தேங்க்யூ. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.